வணக்கம். இன்னைக்கு உலகத்தையும் உலகத்தினுடைய காரியங்களையும் கம்பேர் பண்ணி வாழக்கூடாது. ஒரு மனித பைபிளின் படி செய்யக்கூடாது. அது கரெக்டு தான். நான் சொன்னா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நசுக்குவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. என்ன பேசுறாரு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா காப்பிரைட் டிஸ்க்ளைமர் அண்டர் செக்ஷன் 107/1976 படி பாரிஸுக்காக இதை பயன்படுத்தப்படுகிறது. வேற எந்த நோக்கமும் இன்றி அது அமைய பெற்றிருக்கிறது. சொல்லுங்க சார். உலகத்தையும் உலகத்தினுடைய காரியங்களையும் கம்பேர் பண்ணி வாழக்கூடாது. ஒரு மனைவியோட தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த சட்ட புத்தகத்தில், அதாவது பைபிள் என்கிற சட்ட புத்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணி வாழக்கூடாது, உலகத்தை கம்பேர் பண்ணக்கூடாது. சரி, ஒரு மனைவியை விட்டுட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்றது, அப்புறம் 3வது கல்யாணம் 4வது கல்யாணம் சட்டப்படி, அதாவது இறை சட்டத்தின்படி பைபிளின் படி செய்யக்கூடாது. அது கரெக்டு தான். நான் சொன்னா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நசுக்குவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க, சைக்கை கொடுப்பாங்க, பலவிதமான காரியங்களை எல்லாம் பண்ணுவாங்க, வைப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க, மேம்போக்கா சொல்லிட்டீங்க, அதனால் தப்பிச்சுட்டீங்க. இல்லை பேரை சொல்லிட்டீங்கன்னு வைங்க, இதை விட உங்களே ஏதாவது ஒன்று பண்ணாலும் போடலாம், சொல்ல முடியாது. சரி, அடுத்தது ஒரு குடும்பத்தை கொடுத்தாரு. அந்த குடும்பத்தோட கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு தலைமுறையா இருப்பது தான் நமக்கு சந்தோஷமே ஒழிய தனித்தனியா இருப்பது ஒரு நாள் சந்தோஷமே கிடையாது. பிரச்சனை தான், போராட்டம் தான், பல காரியங்கள் தான். கல்யாணம் ஆனதுல இருந்து நாங்க சண்டையே போட்டதில்லை. அப்படிமா ஒண்ணு நம்ம ஊமையா இருக்கணும், இல்லைன்னா சேவலா இருக்கணும். இல்லைன்னா சண்டை போடாம இருக்கவே முடியாது. அது எப்படி சண்டை போடாம ஒரு ஆள் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு காது கேட்காம இருக்கலாம், அல்லது அது வாய் பேச முடியாம இருக்கலாம். கரெக்டா சொன்னீங்க, நடைமுறை வாழ்க்கை கரெக்டா சொன்னீங்க. வீடுன்னு இருந்தால் பிரச்சனைன்னு இருக்கத்தான் செய்யும். ஆனால் பிப்ளிக்கலாவும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனைவியுடைய புருஷனாகத்தான் இருக்க வேண்டும். அதுவும் இந்திய சட்டமும் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனைவியுடைய இதாக தான் இருக்கணும். டைவர்ஸ் பண்ணக்கூடாது. டைவர்ஸ் பண்ணால் அந்த வேலை வாய்ப்பை இழப்பாங்க. கவர்மெண்ட் வேலை எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிப்ளிக்கலாக எப்படி இருக்கோ அதே பிப்ளிக்கலின் படி தான் கவர்மெண்ட்டும் செயல்படுது. எல்லா கவர்மெண்ட்டுமே, அதாவது நீங்கள் யூஎஸ்ஏ எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, டைவர்ஸ் முறையான காரியங்கள் இருந்தால், அதாவது இந்திய இறை சட்டத்தின்படியும் அது எந்த இதாக இருந்தாலும் சரி பைபிளுக்கு சட்டப்படி தான் பயணிக்குது. கிறிஸ்துவர்களாகிய நமக்கு 2 சட்டம் இருக்குது. ஒன்று பிப்ளிக்கலாக கத்தோலிக்க சட்டம்னு ஒன்று வச்சுருக்காங்க. இந்தியா இன்னும் நடைமுறையில் இருக்குது. இந்தியாவில் 2 சட்டம், கிறிஸ்தவனுக்கு 2 சட்டம். ஒன்று விவிலிய அதாவது கத்தோலிக்க முறைமையின்படி ஒரு சட்டம். அதுக்கு அடுத்ததாக இந்திய பீனல் கோட், இந்த சட்டம் இருக்குது. இந்த 2 சட்டத்தையும் ப்ராசஸ் பண்ணுவாங்க. சரியா? இப்போது நாம் கடைபிடிக்க வேண்டியது எந்த உபதேசத்தை அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் ஆடட், இதையும் நம்ம ஃபோக்கஸாக கடைபிடிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பிப்ளிக்கலாக தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3வது அதிகாரங்களில் வாசித்தீங்க அப்படின்னா கண்காணி ஆனவன் என்றால் பல சபைக்கு நிறுவிய ஒரு பிஷப் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர். அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டும். அப்படியே ஒரு மனைவியுடைய புருஷனாக இருக்கணும், நல்ல ஒழுக்கமாக பிள்ளைகளை வளர்க்கணும். அப்படிப்பட்டவங்கள தான் சபையில் ஒரு கண்காணியானவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்படி பயணிக்கணும். அதாவது ஒரு மனைவியை தள்ளிவிட்டு இன்னொரு டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற உத்தரவாதம் புதிய ஏற்பாட்டில் கிடையாது. ஒரு மனைவி விபச்சார பாவத்தில் கையுங்களுமாக ஏதாவது புருஷனுக்கோ மனைவிக்கோ யாரோ எனிவோ துரோகம் செய்தால் அதற்கு உண்டான காரியங்கள் தள்ளுதல் சீட்டு செய்து, அந்த தள்ளுதல் சீட்டிற்கு அப்பாற்பட்டு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விலகிட்டு திருமண பந்தத்தை முறித்து இன்னொரு திருமணத்தை நாம் செய்யலாம். அது முறைப்படி இருக்கிறது. விபச்சாரம் செஞ்சா என் மேலே தப்பு கிடையாது, அதாவது உங்கள் மேலே தப்பு கிடையாது, அல்லது என் மேலே தப்பு கிடையாது, எதிர்ப்பாளர்களுடைய தப்பு தான். ஸோ இது நியாயமான முறையில் தள்ளுபடி சீட்டுதல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய உபதேசத்தில் சொல்லியிருக்காங்க. அதே போல் எவ்விதத்திலும் மனைவியை தள்ளிவிடக்கூடாது, எவ்விதத்திலும் பலவீனமான பாண்டம் அப்படின்னு பெண்ணை சொல்கிறாங்க. அதாவது மனைவி ஒரு பலவீனமான பாண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை நேசிக்கிறது போல் உங்களுடைய மனைவி துணைவியாரை மிகவும் நேசியுங்கள் அப்படின்னு எபேசியருக்கு எழுதிய நிருபமாக இருக்கட்டும், கொரிந்தியர் பட்டத்துக்கு சொல்வதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் வேதம் திட்டமும் தெளிவாக தங்களுடைய மனைவியை தன்னுடைய சுய சரீரத்தை போல பாவிக்க வேண்டும், எல்லல வேண்டும், பிரிந்திருக்கக்கூடாது. ஒன்றும் உபவாசத்துக்கு நிமித்தமாக நாம் பிரிஞ்சிருக்கலாம், என்ன வேணாலும் பிரிஞ்சிருக்கலாம். ஆனால் பிசாசுக்கு இடம் கூடாதபடிக்கு பிரிந்திருக்காதீங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கென்று நீங்கள் பிரியணும் அப்படின்னு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்காக நீங்கள் உபவாசத்து நிமித்தம் பிரிஞ்சிருக்கலாம். மற்றபடி ஒரேடியாக பிரிஞ்சு போகக்கூடாது. பிரிஞ்சு போகிறது கர்த்தர் விரும்பலை. புரியுதுங்களா? அதே போல் என்னன்னு கேட்டிங்கன்னா
ஆதாமுக்கு ஏவாளை ஒருத்தியை மட்டும்தான் கொடுத்துருந்தாரு, இன்னொன்று கொடுக்கல, பாவாளுங்கிறவளை கொடுக்கல. புரியுங்களா? இந்த சந்ததியிலிருந்து உலகம் முழுவதையும் இது பண்ணதுக்கு நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த 2 பேர் ஆணும் பெண்ணையும் கொடுத்து உலகம் முழுவதையும் ஆண்டு கொள்ளுங்கள், மனுஷ இதில் ஊரா எல்லாத்தையும் இது பண்ணுங்க வைங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். 2 மனைவியை வச்சு ஆசீர்வதிக்கலாம்ல அப்படின்னு சொன்னால் கிடையாது. அதே போல் பலர் சொல்லுவாங்க, ஆபிரகாமை வச்சு மேற்கோள் காட்டுவாங்க, தாவீதுக்கு இப்படி இருந்தது, தாவீதினுடைய மகன் சாலமோனுக்கு இப்படி இருந்தது அப்படி இருந்தது அப்படிங்கிறத ஏன் அங்கீகாரம் பண்ணினார்? தேவன் அங்கீகாரம் பண்ணிட்டார்ல, இது அக்செப்ட் பண்ணிட்டார்ல அப்படின்னு சொன்னால் தேவன் அக்செப்ட் பண்ணல. அவர்களுடைய சந்ததியில் சில காரியங்களை அவர் திட்டத்தை யுகத்தை சரி பண்ணினார், மனுஷனுடைய குறைகளை அவர் பார்க்கல. தாவீதினுடைய காரியங்களில் அவர் மறுமனையாட்டிகள் பல காரியங்கள் ஊடாக பயணித்தது, இது மாம்சத்தின் கிரியையாக இருக்கிறது. ஒருபோதும் தேவனானவர் இன்னொரு கல்யாணத்தை பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கலை. ஆனால் தேவ திட்டத்தை அங்கீகாரம் பண்ணினார், அவனுக்குள் செயல்பட்ட தேவ திட்டத்தை இது பண்ணார், வச்சார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் விபச்சார முகாந்திரம் மொழியை தள்ளிவிடக்கூடாது, விவாகம் மஞ்சமானது கனமுள்ளதாக இருக்கிறது. அந்த கனத்துக்குரிய பாத்திரத்தை அபாத்திரமாக இன்னொரு இதோட மனைவி இருக்கும் பொழுதே, இன்னொருத்தர் கூட கணவன் இருக்கும் பொழுதே இன்னொருத்தன் கூட அது பெண்மணி போகிறாள் என்றால் அதை வேதம் என்ன சொல்லுகிறது? விபச்சாரக்காரன், விபச்சார சந்ததி அப்படின்னு சொல்கிறார். ஆகையினாலே கிறிஸ்துவர்களாகிய நாம உலகத்தில் உலக சட்டம் எப்படி சொல்லுகிறது, அந்த சட்டம் அப்படி சொல்லுகிறது, பிரைவசி ஆஃப் காரியங்கள் அப்படின்னு உலகத்தான வச்சு நம்மளை கம்பேர் பண்ணக்கூடாது. நாம் என்ன கம்பேர் பண்ணணும்? பிபிளிக்கலாக அதை தான் கம்பேர் பண்ணணும், இயேசுவை கம்பேர் பண்ணணும். இயேசுவும் நாமும், இயேசு நம்மில் வாழ்கிறார். அப்போ இயேசுவின் சிந்தை என்ன, கிறிஸ்துவினுடைய சிந்தை, கிறிஸ்துவினுடைய கிரியைகள் எல்லாமே நம்முடைய வாழ்வியல் கிரியைகளாக இருக்கணும். இப்போது இதில் பல நிருபங்களை பவுல் எழுதியிருக்கிறார். ஒரு சில நிருபங்களை இப்போ பேதுரு எழுதியிருக்காரு, ஒரு சில சுவிசேஷங்களை மத்தேயு, மார்க்கு, சீசர் அல்லாத லூக்கா, சீசர் அல்லாத லூக்கா அவர் எழுதியிருக்காரு, மார்க்கு, யோவான், இப்படி 4 பேர் எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் எழுதியிருக்காங்க. அந்த நிருபமாக நாம் எப்படி செயல்படணும்? கர்த்தருடைய நிருபமாக நம்முடைய வாழ்க்கை கிரியைகள் இருக்கணும். புரியுதுங்களா? என்ன சச்சரவு வந்தாலும் சரி, அவர் சொன்ன மாதிரி, எம்டி ஜெகன் சொன்ன மாதிரி, என்னதான் சண்டை வந்தாலும், என்னதான் பிரச்சனை வந்தாலும், பேசிக்காக எந்த ஒரு காரியம் வந்தாலும் அதை சமாளித்து போக வேண்டும். நல்லொழுக்க கிரயமாக நாம் வாழ வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட காரியங்களோடு பயணிப்பது கிறிஸ்துவிடத்தில் அப்படி கற்றுக்கொள்ளலை. நாம் ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா, நச்சுக்கிட்டா பிதிக்கிட்டா அப்படின்னு சொல்லி ஜேலில் போட்டு இது பண்ணுவாங்க, வைப்பாங்க. இது ஆகாத ஒரு படிப்பினை. புரியுதுங்களா? ஏன்னா நான் ஒரு பைபிள் டீச்சர் அல்லது பிபிளிக்கலாக உபதேசம் பண்ணுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களுக்காக சிலுவையில் தொங்கினார், உங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், உங்களுடைய துக்கங்களை சுமந்தார், அப்படிப்பட்ட ஆண்டவரை உங்களுக்காக சொல்ல வருகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் முதல்ல நிருபமாக மாறிடணும். நானும் ஒரு சுவிசேஷமாக மாறிடணும். புத்தகத்தை போல இருக்கிற மாதிரி மாறிடணும். இந்த புத்தகம் பைபிள்னா நான் தான் பைபிள். புரியுதுங்களா? இது முழுவதுமாக எழுதியிருக்கு பார்த்தீங்களா? இந்த எழுத்தின் படி நம்முடைய வாழ்வியல் ஒட்டுமொத்த பரிசுத்த பைபிள்னா யாருன்னா நீங்கள் தான் நிருபம். புரியுதுங்களா? தமிழகத்துக்கு எழுதிய நிருபம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எழுதிய நிருபமாகிய உங்கள் பேர் என்ன டைப் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? அப்போ நிருபமாக செயல்படணும். அவருடைய சுவிசேஷமாக நீங்கள் செயல்பட வேண்டும். நம்முடைய காட்சிகள் தான், நம்முடைய செயல்பாடுகள் தான், நாம் வச்சிருக்கக்கூடிய மனைவியை தான், நம்ம வச்சிருக்கக்கூடிய கணவராலையும் நம்ம நல்லா வாழ்கிறதையும் அது என்னென்னா சுவிசேஷமாக தென்படும். புரியுதுங்களா? அதனால் இதை உடனே சொல்லிட்டா உடனே ஜாக்கெடிக்க வேண்டியது, ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியது, அடக்க ஒடுக்க நினைப்பது ஆகாத ஒரு படிப்பினை. அதாவது ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கான்னா அவன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒத்துக்கொள்ள வேண்டும், தோல்வியை ஒத்துக்கொள்ள வேண்டும், அல்லது இந்த விஷயத்தில் நான் மனம் மாற வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச காலமாகிலும் அதை இது பண்ணி நிதானித்து பார்த்து எல்லாவற்றையும் சரி செய்து அதுக்கப்புறம் தான் இந்த ஊழியம் அப்படின்னு செய்யறதுக்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறான். புரியுதுங்களா இல்லையா? அதனால் கவனத்தில் கவனம் தேவை. கிறிஸ்தவர்களாகிய நாம், கிறிஸ்தவர்களாகிய நீங்கள், கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் உங்கள் மனைவி, உங்கள் கணவனை உண்மையாக நேசிங்க, உண்மையாக இது பண்ணுங்க. நீங்கள் நிருபமாக செயல்படுங்க. குடும்பமாக இருப்பதே அவருக்கு செய்கிற ஊழியம். குடும்பமாக பயணிக்கிறது, அந்யுன்ய ஐக்கியத்தோடு இருப்பதே அது ஒரு சுவிசேஷம் தான். அதுவும் ஒரு பிறருக்கு அது சுவிசேஷம். புரியுதுங்களா? கிறிஸ்துவ குடும்பம்னாலே ஐயோ ரொம்ப சைலண்ட் வேவில் இருக்காங்க, எதுக்கும் சண்டை போட மாட்டாங்க, அப்படி இருப்பாங்க வைப்பாங்க, அவங்க சத்தம் கூட வெளியே தெரியல, அவங்களுடைய மூச்சு காத்து கூட வெளியே வரலையா, அப்படிப்பட்ட ஆட்களாக இருக்காங்க அப்படின்னு உலகம் சொல்லணும். புரியுதுங்களா? அதான் ஆண்டவர் சொன்னார், உலகத்துக்கு உப்பாயிருங்கள், உலகத்துக்கு வெளிச்சமாயிருங்கள்.
உப்பு உப்பு எதனால் சாரமாக்கப்படுகிறது? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் தானே அப்படிங்கிறார். அப்போ உலகத்துக்கு வெளிச்சமாய் இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார். அந்த ஒளியின் பிள்ளையாக நாம் மாற வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? சீரும் செம்மையுமா இருக்கணும், வைக்கணும். எது தேவையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக நீங்கள் பார்க்குறீங்களா, உங்கள் மனைவியோட அவங்களுடைய சனங்கள், அவங்களுடைய உடல் மட்டுமே உங்களுக்கு இனிப்பாக இருக்கட்டும். அவர்களுடைய உடல் மாத்திரமே உங்களுக்கு, அவருடைய சனங்களே உங்களை திருப்திப்படுத்தட்டும். அவங்களுடைய சரீரமே போதுமானது. புரியுதுங்களா? வெல்டா, அதாவது அன்போடு பாருங்கள், அன்போடு நேசிக்கணும். அதே போல் பெண் பெண் சகோதரிமாருக்கு சொல்கிறேன், உங்களுடைய கணவனே ஒரு இதாக பாருங்கள், அன்பாய் பாருங்கள், ஒரு மதுரமாய் பாருங்கள். புரியுதுங்களா? அப்படி அதிகமாய் நேசித்து குடும்பமாய் வாழ்வது தான் கிறிஸ்துவ நிருபமாக, கிறிஸ்துவ சுவிசேஷமாக பிறருக்கு நாம் தென்படுவோம். புரியுதுங்களா? பல அல்லு சில்லுகள்லாம் பல வேலைகளை பார்த்துக்கிட்டு பல அசிங்கங்களை செய்து வருகிறார்கள். அது ஆகாத ஒரு படிப்பினை, கிறிஸ்துவத்துக்கு ஆகாத ஒரு படிப்பினை. உலகத்தை கம்பேர் பண்ணக்கூடாது. உலக சட்டம் என்பது வேறு, கிறிஸ்துவ சட்டம் என்பது வேறு. புரியுதுங்களா? அதனால் கவனத்தில் கவனம் இருங்க. வேறொரு பதிவு.